ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் மாடல் ஆம்ப்ளிஃபையரும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும். இதனோட ப்ரைஸு நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டை பொறுத்து தான் உள்ளே இருக்கிற இன்டீரியர் வந்து மாறும். ஏன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால் பட்ஜெட் நீங்கள் கம்மியாக வச்சுட்டு உள்ள பொருள் நிறைய எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு என்ன நம்மளால் பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் ஆம்ப் தான். அவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. 6 இன்ச்சில் ஸ்பீக்கர்ஸும் 12 இன்ச்சில் சப் ஊஃபர் வச்சுருக்கேன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஹெவியாக கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம டிராக்டருக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஆடியோ குவாலிட்டியெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். உங்களுக்கு ரிமோட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆம்போட ஃப்ரண்ட் லுக் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பிளாக் வித் ப்ளூ கலரில் கேட்டிருந்தார் பேனலு. அதே மாதிரி ப்ளூ கலரில் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேம் போட்டு கேட்டிருந்தார். ஸோ நேம் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு விஎம் மீட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, என்கோடருக்கான கண்ட்ரோலு, இது எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்சு, இது டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. ஃப்ரண்ட் லுக்குன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது இன்டீரியர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம்னா 28028 ஒரு 12 ஆம்பியர் வர மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான். உங்களுக்கு ஃபுல் பியூர் காப்பர் தான். உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பியூர் காப்பர் மட்டும்தான். லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எடிஃபிகேஷனுக்காக 10,000 50 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 3510 மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அடாப்டரு. இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபியூடெக் ரிமோட் கிட்டுக்கும் FT003க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்காக நம்மளுடைய 5198 194 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப் டு 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமசனாவோட 8 ஃபெட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். IRF 250. ஸோ உங்களுக்கு ஒரு JBL ப்ராப்பராக ரன் ஆகும். லோ வோல்டேஜில் உங்களுக்கு ஒரு JBL ப்ராப்பராக ரன் ஆகும் உங்களுக்கு. ரிமோட் கிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூடெக்கோட எக்ஸோ பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு கிராண்ட் சப் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதில் போட்டிருக்கோம். 8 சேனலில் யூடியில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து BTL மோனோங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் அவுட் வரும். ஸோ 2 ஸ்பீக்கர் அவுட்டுமே நம்ம பெரிய ரெல்லில் கொடுத்து தான் எடுத்திருக்கோம். இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏர் அவுட்லெட்டுக்காக ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளே கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்போட ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும் உங்களுக்கு. வித் ஃபுல் பேக்கேஜாக எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும் உங்களுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை சொல்லி ஃபஸ்ட்டே உங்கள் பட்ஜெட் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆம்ப் மாடல் வருமோ அதை நான் சொல்லிடுவேன். ஸோ வாங்க அடுத்தது ஸ்பீக்கர் பாக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே கஸ்டமர் ஆம்ப் வாங்கியிருந்தார் ஒரு சலூன் கடைக்காக. அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கரு ஒரு வண்டியில் இருந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் அவருக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் ஸ்பீக்கர்ஸ் பாக்ஸும் அடுத்தது ஒரு 12 இன்ச்சு எம்டி பாக்ஸ் மட்டும் கேட்டிருக்காரு. 6 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணி கேட்டிருந்தார். சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பாக்ஸ் மட்டும் கொடுங்க நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம
பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் எம்டிஎஃப்பில் மேக் பண்ணது தான். நம்ம சொல்லி செய்கிற பாக்ஸ். உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங் எம்டிஎஃப்பில் தான் செஞ்சுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஒன்லி கிராஸு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்லி கிராஸு. இதில் பேக் சைடில் உங்களுக்கு ஹேங்கிங் ஊக் ஒன்று வந்துடும் உங்களுக்கு இதுலேயே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான ஒயருக்கான டெர்மினலும் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ வீட்டில் மாட்டும் போது உங்களுக்கு கடையில் மாட்டும் போது பார்க்குறதுக்கு குட்டியாக சின்னதாக அழகாக இருக்கும் உங்களுக்கு. 5 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டரில் 6 இன்ச்சு ஊஃபர் லெஃப்ட் ரைட்டுக்கும் 6 இன்ச்சு சரவுண்டு 2, அடுத்தது சென்ட்ரு ஃபுல் ரேஞ்சு. சரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்சு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ரெகுலராகவே இப்படி தான் கொடுக்குறோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சப்வூஃபர் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வேணுனாலும் கண்டிப்பாக நம்ம கொரியர் பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த சப்வூஃபர் பாக்ஸோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3500 வரும், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் என்ன ரேட்டுன்னு. நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த சப்வூஃபர் பாக்ஸோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3500 வரும். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எம்டி பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 500 வரும். ஸ்பீக்கர்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 வரும். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணி எடுக்கும்போது 1100 வந்துடும் உங்களுக்கு. டெர்மினலு, டியூட்ரு ப்ளஸ்ஸு ஹேங்கிங் ஹூக்கு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1100 வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு 5500 வந்துடும் 5 ஸ்பீக்கரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் எம்டி பாக்ஸ். நீங்கள் இதிலேயே JBL போட்டு கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சப்வூஃபர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளைய கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிற பட்சத்தில் நம்மளைய தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆம்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளைய தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு மேனுவல் வேணும், இல்லை 2.1, 5.1, 4.1 நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்டில் தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா சரி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நீடு அது என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி செஞ்சு தரலாம். நம்ம ஆஃபர்லாம் இல்லை, நம்ம கொடுக்குறதே பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் உங்கள் பட்ஜெட் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தாராளமாக பண்ணி தரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.